சொற்களாலே இனிமையாலே பேச வேண்டும், அதுதான் சாந்தி. பிறருக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும், அதுதான் சாந்தி. பிறருக்கு சந்தோஷம் தரக்கூடிய சேவைகளை செய்ய வேண்டும், அதுதான் சொல்றாங்க உபகாரம், பரோ உபகாரம். உபகாரம் உபகாரம் அப்படின்னா தீங்கு செய்யாமல் இருப்பது உபகாரம். பரோபகாரம்னா என்ன? பரோபகாரம்னா இந்த உடம்பு, இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருப்பது மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உபச்சாரம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் நாம நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம், நமக்காக வாழ்றோம், நம்மளுடைய தாய் தந்தையருக்காக வாழ்றோம், உற்றார் உறவினருக்காகவே செய்கிறோம், எல்லாம் பண்றோம். பிறருக்காக வாழ்கிறோமா? இப்ப இறைவனுடைய தன்மை என்ன? நீ இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இறைவன் இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய கோயிலுக்கு இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக அவர் கணக்கெடுக்கிறாரா? கிடையாது. அது அவர் வேலை இல்லை. அதனால அவருக்கு ஆக போறது எந்த வேலையுமே கிடையாது, எந்த காரியமும் ஆக போறது. ஆனால் பகவான் என்ன பண்றார்? அவருடைய தன்மை என்ன? தன்னிடத்திலே கேட்டு வருகின்றவர்களுக்கு கிருபை செய்வது, மகிமை செய்வது, அதற்காக உட்கார்ந்துருக்காரு. அப்ப நீங்க உங்களிடத்தில் வருகின்றவர்களுக்கு உபச்சாரமாக, பரோ உபகாரமாக, நீங்கள் உங்களை நாடி வருகிறவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவியை நீங்க செய்றீங்க. ஒருத்தர் பணத்துல கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை முடியல, அந்த வேலைக்காக அவரை கூட்டிட்டு போய் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க. அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக தருவா நிக்கிறார், அவசரமா போகணும், பஸ் கிடைக்கல அப்படின்னா அவரை சுத்தி கொண்டு போய் உடனே பஸ் ஸ்டாண்ட்ல விடுறீங்க, இல்ல போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க. இப்படி சிறு சிறு உதவிகள் இருப்பாங்க. அந்த சிறு சிறு உதவிகள் செய்கின்ற போது அந்த பரவ உபகாரமானது இறைவனுடைய தன்மையாக மாறுகிறது. இறைவன் என்ன தன்மையோடு இருக்கிறாரோ அந்த தன்மையெல்லாம் நம்மிடத்திலே இருந்தால் நீங்களும் இறைவன் தான், இருவரும் வேறு வேறு அல்ல என்று விளக்குகிறார். இதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க எல்லோரோடையும் இருக்க முடியுமா எனக்கு தெரியல, நான் பேச சொன்னா பேசிட்டே இருப்பேன். இருந்தாலும் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நடைமுறை சத்தியம், அதாவது சத்தியம், தர்மம்,